அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் கனடா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர் கண்ணாவேலா அவர்களே. வணக்கம். நான் நினைக்கிறேன் சில வாரங்களுக்கு முன்பு, மாதங்களுக்கு முன்பு உங்களோடு பேசியிருந்தோம் இந்த கோவிட் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக. அந்த வகையில் மீண்டும் இன்று இன்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் லாக்டவுன் வருகின்ற கிறிஸ்துமஸ் தினத்துக்கு அடுத்த நாளில் இருந்து ஒன்டாரியோ மாநிலம் முழுவதுமே ஒன்டாரியோ மாகாணம் முழுவதுமே இந்த லாக்டவுனில் இருக்க போகிறது. அந்த வகையில் டக்ஃபோர்ட் அவர்களும் சரி, இனிய மருத்துவ அதிகாரிகளும் சரி குறிப்பிட்ட ஒரு விடயம், டொரண்டோ மேயர் உட்பட குறிப்பிட்ட ஒரு விடயம், வைத்தியசாலைகளில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஆகவே இது உடனடியாக குறைக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏனைய நோய்களுக்காக வருபவர்கள் அல்லது ஒரு விபத்தில் சிக்கியவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக நீங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது பல மாதங்களாக முன்னிலையில் இருந்து பணியாற்றுகின்ற ஒரு வைத்தியர் என்ற வகையிலே இப்பொழுது வைத்தியசாலைகளின் நிலைமைகள் பற்றி எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இப்பொழுது வைத்தியசாலைகள் ஆன்டாரியோ முழுக்க அநேகமான வைத்தியசாலைகள்ல நாங்கள் கெப்பாசிட்டி ரீச் பண்ணிட்டோம். அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல, ஐசியூ ஃப்ளோர்ஸ்ல, மெடிக்கல் வார்ட்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட்லி எல்லா பெட்ஸும் ஃபுல் ஆயிட்டுது. அதனால நாங்கள் இப்ப ஸ்கார்பரோல இருந்தோம். இப்ப பல கிழமைகளாக நாங்கள் ஐசியூலையும் மெடிக்கல் வார்ட்ஸ்லையும் இடம் இல்லாம, பெட்ஸ் இல்லாம, ஸ்டாஃப் இல்லாம நாங்கள் இந்த கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸை வேற சிட்டிகளுக்கு கூட நாங்க ஆம்புலன்ஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 3 பேஷண்ட்ஸ் ஐசியூல இருந்தோ மெடிக்கல் வார்ட்ல இருந்தோ டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அதுல கூடுதலாக பேஷண்ட்ஸ் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் அல்லது மற்ற சீரியஸான பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி வந்திருக்குது. இந்த நிலைமை ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் டைம். பிகாஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ மற்ற சிட்டிஸ்ல கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் ஒரு சீரியஸ் பேஷண்ட்டை நாங்கள் பீட்டர்ப்ரோ ஸ்கார்பரோல இருந்து ஏஜாக்ஸ் இடம் இல்லாம, ஒஷவாக்கில் இடம் இல்லாம ஃபுல்லாகி பீட்டர்ப்ரோ வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இப்போ ஃபுல் ஆகிவிட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண எங்களுக்கு இடமோ பெட்டோ ஸ்டாஃப் ரிசோர்சஸ் கூட இல்லாம போய்கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட இடம் என்றால் பரவாயில்லை, இனி இடங்களுக்கு மாற்றி அமைக்கலாம். ஆனால் இது ஒரு நாடு தழுவிய ரீதியில் இடமில்லாத ஒரு பிரச்சனை. எல்லா இடங்களிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த கோவிட் முதலாவது அலை ஃபர்ஸ்ட் வேவ் வந்த பொழுது பார்த்தீர்களானால் மிகுந்த கட்டுப்பாடுகள் இருந்தன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அப்பொழுதும் இருந்ததுதான். ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள் அது மிகவும் குறைக்கப்பட்டு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே பலருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட மிகவும் சிறப்பாக அந்த முதலாவது அலையின் போது கையாண்டிருந்தார்கள். ஆனால் இந்த செகண்ட் வேவ் என்று வருகின்ற பொழுது இப்பொழுது இந்த அதிகமான தொற்றாளர்கள் வருவதன் காரணம் என்ன? இதுல பல காரணங்கள் உண்டு. முதலாவது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வேவ் மாதிரி ஒரு ஃபுல் லாக்டவுன்ல இரண்டாவது வேவ் செப்டம்பருக்கு பிறகு லாக்டவுன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்க ஈஸ் பண்ணினபடியா பல பேர் வேலைக்கு போக தொடங்கி, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக தொடங்கி, மற்றது நிறைய சோஷியல் கேதரிங்ஸ் மூலமாக வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், சோஷியல் இவெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் கேதரிங்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்துதான் இந்த எண்ணிக்கை கூடுதலாக இப்ப செகண்ட் வேவ்ல இருக்குது. மற்றது we know cold and flu season தான் கொரோனா வைரஸஸ் கூட பரவுவது just like எங்களுக்கு pneumonia, colds, flus இந்த செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி மட்டும் கூட அந்த நோய்கள் பரவுவது, தொத்துறது இந்த வெதர் ரிலேட்டட் அல்லது சீசன் ரிலேட்டடா இருக்கிறபடியா இந்த COVID-19 ஒரு கொரோனா வைரஸ். ஸோ இந்த வைரஸும் இந்த வெதர் இந்த சூழ்நிலையில கூட ஸ்ப்ரெட் பண்ண சான்ஸும் இருக்குது. ஸோ இதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த இரண்டாவது அலை கூட ஸ்ப்ரெட் பண்றது. பட் மோஸ்ட்லி த பிகெஸ்ட் ரீசன் இஸ் பிகாஸ் நாங்கள் இந்த பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் ஸ்ட்ரிக்டா இரண்டாவது வேவ்ல கொஞ்சம் ஈஸ் பண்ணி எல்லாரும் கோவிட் ஃபெட்டீக்னு சொல்றது, எல்லாரும் லாக்டவுன்ல 9 மாதம் இருந்து வேலைக்கு போகாம, பள்ளிக்கூடத்துக்கு போகாம, எல்லாருக்கும் everyone's tired and depressed. So அதால
பல பேர் இந்த ப்ராப்பரா இந்த பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் பண்றது, ஒழுங்கா கை கழுவுறது, இந்த கேதரிங்ஸுக்கு தவிர்க்கிறது எல்லாம் இப்ப செகண்ட் வேவ்ல சரியா குறைஞ்சிருக்கு. நாங்கள் அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் செய்யல எங்களுக்கு தெரியுது. இதுல பல ரீசன்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு ரீசன் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி பலருக்கு களைப்படைந்து விட்டார்கள். சிலர் இன்னும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறார்கள், ஒரு கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் இன்று ஒன்டாரியோ முதல்வர் சொன்னது போல சாதாரணமாக விமான பயணங்களை எல்லாம் தேவையில்லாமல் கூட மேற்கொள்கின்றார்கள். இப்படி பல காரணங்களை சொல்லலாம். வயதை எடுத்துக்கொண்டால் கூட இந்த வாரம் வயது குறைந்த சிறுவன் ஒருவன், 10 வயதுடைய சிறுவன் அனுமதிக்கப்பட்டதாக அறிந்து கொண்டோம். அதே மாதிரி மிகவும் வயது குறைந்த 30 வயதில் இருந்த ஒருவர் இறந்ததாக அறிந்து கொண்டோம். இப்படி இது ஒரு ஆரம்பத்தில் முதலாவது அலையிலே பார்த்தால் அதிகமாக வயது கூடியவர்கள் பாதிக்கப்பட்டாலும் இப்பொழுது இந்த இரண்டாவது செகண்ட் வேவ்லே பார்த்தீர்களானால் அது வயது எல்லை இல்லாமலே சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால் இந்த தடுப்பூசி வேக்சின் இன் வருகை, இந்த வேக்சினின் வருகை வந்த போது பலர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏதோ ஒரு விடிவு காலம் வரப்போகிறது, இன்னும் ஒரு கொஞ்ச காலத்திலே இதற்கான அனைவருமே இதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று. ஆனால் இப்பொழுது இன்னொரு பக்கத்திலே இன்னும் ஒரு சாரார் பேசிக் கொள்கின்றார்கள், இந்த தடுப்பூசி தொடர்பான சில கருத்துக்களையும் சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இந்த தடுப்பூசியின் வருகை என்பது அதே நேரத்தில் ஹெல்த் கனடா இது முற்றுமுழுதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே இதனுடைய செயல்பாடு அதை பற்றி சொல்லுவீர்களா? ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ஹெசிடன்சி, ஒரு பயம் இருக்கும். ஒரு புது வேக்சின் ஒரு குறுகிய காலத்துல டெவலப் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியட்ல எல்லாருக்கும் வேக்சினேட் பண்ண நாங்க அப்ரூவ் பண்ணி இருக்கிறபடியா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இது மிகவும் வெரி ஹெவி. இந்த வேர்ல்டுல இருக்கிற டாப் சயின்டிஸ்ட் தான் எல்லா நாடுகள்ல இருந்து வெரி வெரி கவனமா தான் இந்த வேக்சினை டெவலப் பண்ணி இருக்குது. இந்த வேக்சின் டெக்னாலஜி ஒரு புது டெக்னாலஜி என்றபடியா பல பேர் கொஞ்சம் ஹெசிடன்ட், கொஞ்சம் பயப்படின, இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமோ, லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ, இந்த புது வேக்சின் என்றபடியா எங்களுக்கு தெரியாம போய்விடும் என்று பல பேருக்கு பயம் இருக்குது. அந்த பயம் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் நீங்கள் இந்த சயின்ஸை பார்த்தா வெரி வெரி ரிகரஸா தான் இந்த வேக்சின் டெவலப்மெண்ட் ஸ்டடி பண்ணியிருக்கு. and the technology is a very safe technology. இப்ப இந்த கோவிட் வைரஸை எடுத்து உங்கள் மூலமாக வேக்சின்ல இருந்து இன்ஜெக்ட் பண்ணப்படையில அது அந்த வேக்சின் இல்லை. இது mRNA வேக்சின், இந்த Pfizer Moderna வேக்சின். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு COVID-19 COVID-19 வைரஸ்ல இருக்கிற ஒரு புரோட்டீனை ரெப்ளிகேட் பண்ணி அதை not the real virus but அந்த வைரஸ் இந்த கோட், அந்த புரோட்டீன் இந்த கோட் அந்த வேக்சினுக்குள்ள போட்டு உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி முடிய எங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டம் அந்த கோடை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்குரிய COVID-19 உண்மையான COVID-19 எங்களுக்கு தொத்த வந்தால் அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி அந்த மெமரி, இந்த இம்யூன் சிஸ்டம் இந்த மெமரிக்கு கொடுக்குறது. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த வேக்சின் டிகிரேட் பண்ணி எங்களோட பாடியை விட்டு உடனே போகுது. ஸோ இதுல லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்கிற சான்ஸ் சரியான குறைவு. ஈவன் நாங்க மற்ற நார்மலா போடுற வேக்சின், சிக்கன் பாக்ஸ், மம்ப்ஸ், மீசல் மம்ப்ஸ், ருபெல்லா அப்படியான வேக்சின்ஸ், லைவ் வேக்சின்ஸ், ஃப்ளூ ஷாட் கூட ஒரு லைவ் வேக்சின். பட் இது actually more safe than most vaccines that we have because of the Pudu technology and Pudu technology. Already July, August human trials all over the world thodangi Moderna and Pfizer vaccine, mRNA vaccine over each company lerinde over 20,000 people have been studied for it. So already July, August and the 2 doses kuduthu thousands and thousands, over 40,000 between the 2 vaccines have been vaccinated. So and the safety trials already irukkudu. Also இப்ப நாங்கள் கொஞ்சமா தான் இந்த வேக்சின் எங்களுக்கு டெலிவர் பண்ணப்படுது. ஸோ முதல் லாங் டர்ம் கேர் இருக்கிற முதிய பேஷண்ட்ஸுக்கும் லாங் டர்ம் கேர் ஸ்டாஃபுக்கும் கொடுப்படும். இரண்டாவது செக்ஷன் frontline workers, hospital staff, frontline workers கொடுப்படும். அதுவும் ஏஜென்ட் படிதான். கொஞ்சம் older staffல இருந்து
younger staff வரைக்கும் agent படிதான் கொடுக்கப்படும். So by the time general public-க்கு இந்த vaccine available ஆயிருக்கேல already all over the world many thousands of people, hundreds of thousands of people already vaccinate பண்ணிருக்கும் பல மாதங்களா, even almost 1 year கூட இருக்கும். So on this every day உங்களுக்கு safety data வந்துண்டு இருக்குது. But so far based on all the studies and all the thousands of study participants and patients, இப்போ already UK-ல எனது 94 வயது அம்மா கூட போன கிழமை வேக்சின் எடுத்துட்டா. So already all over the world, meta countries, especially US and UK, Canada-க்கு முதலையே இந்த வேக்சின் கொடுப்படும் பல பேருக்கு by the time அங்க general public-க்கு available ஆயிருக்கேல. So you know, இன்னும் உங்களுக்கு Health Canada-க்கு இன்னும் information வந்துண்டு இருக்கும் over the next few months. Public வந்து இந்த proper facts and internetலயோ மூலமாக social media மூலமாக நிறைய false information advertise பண்ணிருக்கும். So நீங்கள் science, trust the doctors. உங்களுக்கு ஏதாவது கேள்வி டவுட் இருந்தா நீங்க ஹெல்த் கனடா கூட வெப்சைட்ல எல்லா ஸ்டடீஸும் ஓபன் பப்ளிக்கு தான் வச்சிருக்கீங்க அந்த டேட்டா வந்து the raw data. மற்றது நீங்கள் உங்களோட மெடிக்கல் டாக்டர் கிட்ட கூட நீங்கள் அட்வைஸ் எடுக்கலாம். But நாங்கள் எல்லாம் most of the healthcare workers very anxiously wait பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் இமெயில் எப்ப எங்களுக்கு அந்த சைன் அப் ஷீட் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். Because we know it's safe, we know it's effective, and இந்த வேக்சின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பேண்டமிக்கை எண்ட் பண்ண முடியும். பட் ஜெனரல் பப்ளிக்கு வர்றதுக்கு ஏப்ரலுக்கு பிறகுதான் இருக்கும். ஸோ அது வர எஸ்பெஷலி இந்த கிழமையும் அடுத்த கிழமையும் கிறிஸ்மஸும் நியூ இயர் ஹாலிடே நேரம், we're really asking the public to follow the public health guidelines and also வீட்டை இருந்து வெளியே போக வேண்டாம், gather பண்ண வேண்டாம். I know it's very difficult in the Christmas நேரம், and especially in the year, you know, 2020 was a very difficult year எல்லாருக்கும். But இந்த winter நாங்க தாண்டி இந்த successful vaccine program distribute பண்றதுண்டா in the next 2 weeks-ல public இந்த கையில தான் இருக்குது. எல்லாரும் கவனமா இருக்க வேண்டும். மற்றது இந்த சோஷியல் கேதரிங்ஸ் தயவு செய்து அவாய்ட் பண்ண வேண்டும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்க சரியா கஷ்டப்படுறோம் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றதுக்கு. நன்றி கண்ணாவேலா. அதாவது பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள், வேக்சின் தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறீர்கள், வைத்தியசாலையின் நிலைமைகள் பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். உடனடியாகவே தொடர்பு கொண்டவுடன் பல பணிகள் இருந்தாலும் பல மணி நேரம் நீங்கள் அதிகமாக வேலை செய்தாலும் மக்களுக்கு இந்த விடயங்கள் போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எங்களோடு பல விடயங்களை சொல்லி இருந்தீர்கள் குறுகிய நேரத்தில். ஆகவே மிகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி.